Hi students. For example 1.10, if a equal to 4, 3, 2, 5, find x and y such that a square plus xa plus y I2 is equal to 0, O2. Hence, find a inverse. So, in the condition நம்ம யூஸ் பண்ணி x and y ஓட values நம்ம கண்டுபிடிக்கணும். Next, find a inverse. a inverse ஓட values next கண்டுபிடிக்கணும். So, இந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு தேவையான values எல்லாம் என்ன அப்படின்னா a ஸ்கொயர் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் a மட்டும்தான். ஸோ a ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், xa கண்டுபிடிக்கணும், y I2. I2ங்கிறது 2x2 மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். O2ங்கிறது 0 மேட்ரிக்ஸ் from 2x2 மேட்ரிக்ஸ். ரைட். இப்போ கொடுத்திருக்கிற டேர்ம்ஸ்ல ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன்ல a ஸ்கொயர் முதல்ல கண்டுபிடிக்கணும். a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a இன்டு a. ஒரு மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் சேம் மேட்ரிக்ஸால மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் கிடைச்சிரும். ஸோ 4 3 2 5 இன்டு 4 3 2 5 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் 4 இன்டு 4 16, 3 இன்டு 2 6. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் 4 3s are 12, 3 5s are 15. Second matrix, second row, first column 2 4s are 8, 5 2s are 10. Second row, second column 3 2s are 6, 5 5s are 25. That is answer is 22, 27, 18, 31. Right. So, இப்போ a square கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த கண்டிஷன்ல அப்ளை பண்ண வேண்டியதுதான். So, a square plus xa plus y I2 is equal to 0 2. So, that is 0 matrix. a square ஓட values வந்து 22, 27, 18 and 31 plus x into aங்கிற matrix வந்து 4 3 2 5. 4 3 2 5 that is equal to y I2 plus y into I2. I2ங்கிறது 2x2 matrix ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 1 is equal to 0 2 அப்படின்னா 0 0 0 0. ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட 0 மேட்ரிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸை எல்லா டேர்ம்ஸுக்கும் 4 டேர்ம்ஸ் உள்ள இருக்கு. ஸோ எக்ஸை வச்சு 4 டேர்ம்ஸால மல்டிப்ளை பண்ணணும். ஒய்யை வச்சும் அதே மாதிரி 4 டேர்ம்ஸால மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 22, 27, 18 and 31 plus இந்த x வச்சு உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 4x, 3x, 2x, 5x. x வச்சு எல்லா டேர்ம்ஸ்க்கும் உள்ள 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 4 எலமெண்ட்ஸ்க்கும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் y வச்சு உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது y 0 0 y is equal to 0 0 0 0. இப்போ ஆட் பண்ணணும். இந்த 3 மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்ன ரூல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். அப்போ 22 பிளஸ் 4x பிளஸ் y. செகண்ட் 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 எலமெண்ட் ஆட் பண்ணணும். இப்போ 27 பிளஸ் 3x பிளஸ் 0 is equal to 0 0 0 0. அடுத்து தேர்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 18 plus 2x plus 0. Fourth element 31, 5x, y. 31 plus 5x plus y. அந்தந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரைட். இப்போ ஈக்குவேட் பண்ணணும். இது ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல். இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை ஈக்குவேட் பண்ணா நம்மளுக்கு ஒரு 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். 22 plus 4x plus y is equal to 0. 27 plus 3x is equal to 0. 18 plus 2x is equal to 0. 31 plus 5x plus y is equal to 0. இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளுக்கு 27 plus 3x is equal to 0. செகண்ட் ஆர் தேர்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து எந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
சொல்லலாம். ஸோ 3x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் 27 ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸ் 27. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 27 டிவைடட் பை மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால ஈக்குவலுக்கு அந்த சைடு போகும்போது டிவிஷன்ல போயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 9. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது ஒய்யோட வேல்யூஸ். ஒய்யோட வேல்யூஸ்க்கு எந்த ஈக்குவேஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அல்லது ஃபோர்த் ரெண்டுல எந்த ஈக்குவேஷன் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 22 பிளஸ் 4 எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன தெரியும் மைனஸ் 9. ஸோ எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல மைனஸ் 9 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். இப்போ 4x பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸோட வேல்யூஸ்க்கு பதிலாக மைனஸ் 9 அப்ளை பண்ணுங்க. இப்போ 22 பிளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 9 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ 22 பிளஸ் 4 இன்ட்டு மைனஸ் 9 வந்து மைனஸ் 36 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 14 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு பிளஸ் 14. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏ இன்வர்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் அண்ட் அட்ஜாயிண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ ஏ இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா வந்து 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்திருக்காங்க. அந்த வேல்யூஸ்க்கு மாடுலஸ் வேல்யூஸ் அண்ட் அட்ஜாயிண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ மாடுலஸ் ஏ ஓட வேல்யூஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூஸ் இப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் 4 3 2 and 5 பிளஸ் அண்ட் மைனஸ். இப்போ எப்பவுமே மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணா 4 5s are 20, கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6 பிளஸ் 6 கிடைக்கும். ஸோ மைனஸ் 6 that is equal to 14. 14 வந்து that is not equal to 0. not equal to 0 கிடைச்சதுனால நம்ம அடுத்த ஃபார்முலா அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்போம். that is a inverse எக்ஸிஸ்ட் ஆகும். அட்ஜாயிண்ட் ஃபார்முலா நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கும். that is adjoint of a. adjoint of a ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட். இப்போ 4 and 5 இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் நம்ம அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ 5 and 4. நெக்ஸ்ட் 2 and 3 இந்த ரெண்டு நம்பருக்கும் அப்படியே சைன் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 3 and மைனஸ் 2. இப்போ மாடுலஸ் ஏ வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு, அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்க வேண்டியது. ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ. 1 பை மாடுலஸ் ஏ ஓட வேல்யூஸ் 14. தட் இஸ் அட்ஜாயிண்ட் ஏ ஓட வேல்யூஸ் வந்து 5 மைனஸ் 3 மைனஸ் 2 and 4. ஸோ இந்த கண்டிஷன்ல கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்வர்ஸ் வந்து புக்ல வேற மெத்தட் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா மெத்தட் படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். Next example 1.11. Prove that cos theta minus sin theta cos theta. So இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான். நம்பருக்கு பதிலா ஒரு டிக்னாமெட்ரிஸ் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. So is ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆர்த்தோகனலோட கண்டிஷன் என்ன அப்படின்னா A transpose is equal to A transpose A is equal to I. I means இங்க 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா I2 நம்ம எடுத்துக்கணும். 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா I3ங்கிற மேட்ரிக்ஸை நம்ம எடுத்துக்கணும். ரைட். இப்போ ஆர்த்தோகனல்னாலே கண்டிஷன் நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் A இஸ் ஈக்குவல் டு I. ஸோ இந்த கண்டிஷன் தனியா ப்ரூவ் பண்ணணும், இந்த கண்டிஷன் தனியா ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஆர்த்தோகனல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணணும். ரைட். இப்போ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸை நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா லெட் A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸா நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நேம் இல்லாததுனால நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கிறோம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா cos theta.
ஸோ இப்போ ஏ கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூஸ் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலமா சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. ஸோ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது இது ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏ இன்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஏ ஓட மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. அடுத்த மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூஸ் இந்த இருக்கு. ஸோ காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா. இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா எப்படி மல்டிப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் காஸ் இன்டு காஸ், தட் இஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் மைனஸ் சைன் இன்டு மைனஸ் சைன், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் இன்டு சைன், சைன் ஸ்கொயர் தீட்டா. மல்டிப்ளிகேஷன்ல நம்ம சைனை எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் அப்படியே நம்ம எழுதணும். ஸோ காஸ் தீட்டா இன்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் இன்டு மைனஸ் சைன் பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் காஸ் இன்டு சைன் தீட்டா வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட் மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் சைன் இன்டு காஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் இன்டு மைனஸ் சைன் தட் இஸ் மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் சைன் இன்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் இன்டு காஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் வேல்யூஸ் 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன். இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன். ஒரு டேர்ம் பிளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் வந்ததுனால 0. இதுவும் அதே மாதிரி தான் 0. ஸோ இந்த டேர்மோட வேல்யூஸ் 1. இப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா தட் இஸ் I2 2x2 மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I2 ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு I2 ப்ரூவ் பண்ணணும். ஸோ சேம் மாடல்னால சிமிலர்லி அப்படின்னு போட்டுக்கலாம். சிமிலர்லி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு I2 ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ சேம் மாடல் தான். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா இஸ் ஆர்த்தோகனல். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன் தான். ஆர்த்தோகனல்னா ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு I2. இதுல ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இன்னொரு கண்டிஷன் சிமிலர்லி போட்டு டென்ஸ் போட்டு முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் 1.12. இஃப் ஏ ஈக்குவல் டு 1/7 ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் ஃபைண்ட் ஏ பி சி அண்ட் ஹென்ஸ் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஏ பி அண்ட் சியோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரைட், இப்போ கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆர்த்தோகனல். ஏ இஸ் ஆர்த்தோகனல்னா கண்டிஷன் நமக்கு தெரியும். போன சமயம் நம்ம பார்த்துருப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு I3. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I3. இப்போ இந்த கண்டிஷன் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு I3. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ கிவன்ல மேட்ரிக்ஸ் கொடுத்தது தான் 1/7. ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். இப்போ 1/7 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணணும். இப்போ 6 - 3a அதை ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணியிருப்போம். b - 2 6 செகண்ட் காலமா சேஞ்ச் பண்ணியிருப்போம். 2c 3 தேர்ட் காலமா சேஞ்ச் பண்ணியிருப்போம். இஸ் ஈக்குவல் டு I3 யோட மேட்ரிக்ஸ் வந்து 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இங்க வெளியில ஒரு ஃபிராக்ஷன்ல ஒரு வேல்யூஸும் இங்க ஒரு ஃபிராக்ஷன்ல ஒரு வேல்யூஸ் இருக்கு. ஸோ 1/7 இன்டு 1/7 மல்டிப்ளை பண்ணும்போது 1/49. இது எப்பவும் போல ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமா மல்டிப்ளை பண்ணியிருப்போம்.
ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலமும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலமும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருப்போம். அடுத்து செகண்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஸோ மல்டிப்ளை பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருப்போம். இஸ் ஈக்குவல் டு இந்த I3ங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் தான். இதுல இந்த சென்டர் வேல்யூஸை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ணியிருப்போம், மற்றது எல்லாமே அப்படியே தான் வரும். ஸோ 36 plus 9 45 plus a square, b square 4 plus 36 வந்து 40, 4 plus c square plus 9, c square 4 plus 9 வந்து 30. ஸோ இந்த 1 divided by 49 ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால ஸோ ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது 49 வரும். இப்போ இந்த 49 ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 49 0 0 0 49 0 0 0 49. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவேட் பண்ணணும், செகண்ட் எலமெண்ட் தேர்ட் எலமெண்ட். அதே மாதிரி செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட் தேர்ட். அதே மாதிரி தேர்ட் ரோக்கு ஈக்குவேட் பண்ணிருப்போம். ஈக்குவேட் பண்ணா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட், தேர்ட் ரோல தேர்ட் எலமெண்ட். முதல்ல 3 கண்டிஷன் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள அந்த 2 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் சேம் ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். இங்கேயும் சேம் ஈக்குவேஷன் தான், இங்கேயும் சேம் ஈக்குவேஷன் தான், இங்கேயும் சேம் ஈக்குவேஷன்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஒரு மொத்தமே ஒரு 6 ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து இப்போ பிளஸ் ஏ ஸ்கொயரோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பிளஸ் 49 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் 49 வரும். ஸோ மைனஸ் 49 வரும்போது மைனஸ் 45. அப்போ 49 minus 45 is equal to 4. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் இப்போ பிளஸ் 40 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 40. இப்போ 49 minus 40 வந்து 9 பிளஸ் 30 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 30. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது பிளஸ் 36. இப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர்ல இருந்து நம்மளுக்கு a ஓட வேல்யூஸ் 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஒன்னு பிளஸ் 4ம் இன்னொன்னு மைனஸ் 4. சரி, a ஓட வேல்யூஸ் ரூட் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கும்போது பிளஸ் 2 ஒன்று கிடைக்கும், மைனஸ் 2 ஒன்று கிடைக்கும். b ஸ்கொயர்ல இருந்து b ஓட வேல்யூஸ் வந்து பிளஸ் 3 ஒன்று கிடைக்கும், மைனஸ் 3 ஒன்று கிடைக்கும். c ஸ்கொயர்ல இருந்து பிளஸ் 6 ஒன்று கிடைக்கும், மைனஸ் 6 ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ மொத்தம் 6 வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த 6 வேல்யூஸ்ல எது a ஓட வேல்யூஸ் எது b ஓட வேல்யூஸ் ஃபிக்ஸடா எடுக்கிறதுக்கு அடுத்த ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து எல்லா டேர்ம்ஸையும் 6ஆல டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 6ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ b பிளஸ் 1 பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ a பிளஸ் b இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மைனஸ் 1. இப்போ இது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் இந்த எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதை 3ஆல எல்லாமே டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 3ஆல டிவைட் பண்ணிட்டா 4 மைனஸ் c பிளஸ் a இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ a மைனஸ் c 4 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ் 4. இந்த சைடு எலமெண்ட், இந்த சைடு நம்பர்ஸ். இப்போ இது அதே மாதிரி தான் 2ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ். ஸோ 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து b மைனஸ் c பிளஸ் 9. இப்போ பிளஸ் 9 ஈக்குவல் டு அந்த சைடு வரும்போது மைனஸ் 9. இப்போ இந்த 3 கண்டிஷனை வச்சு இதுல 6 வேல்யூஸ் இருக்கு. இந்த 6 வேல்யூஸை இந்த 3 கண்டிஷன்ல அப்ளை பண்ணும்போது எது கரெக்டா வருதோ அந்த கண்டிஷன் தான் நம்மளுக்கு a b and c ஓட வேல்யூஸ். இப்போ a ஓட வேல்யூஸ் வந்து a b இந்த ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணும்போது மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ இந்த பிளஸ் 2 எடுத்துக்கிறேன், மைனஸ் 3 எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூஸை ஆட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மைனஸ் 1ங்கிற வேல்யூஸ் வரும். மீதி எந்த நம்பர் எடுத்து நீங்க ஆட் பண்ணாலும் இதுல a ஓட வேல்யூஸ் எடுக்கணும், இதுல ஏதாவது ஒரு வேல்யூஸை b ஓட வேல்யூஸை எடுத்துக்கணும். இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 1 எது கிடைக்குதோ அதுதான் a ஓட வேல்யூஸ், இது b ஓட வேல்யூஸ். இப்போ ab கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது c. இப்போ a and c எடுத்துக்கோங்க. இப்போ a ஓட வேல்யூஸ் நான் 2 எடுத்தாச்சு ஆல்ரெடி. அப்போ c ஓட வேல்யூஸ் 6 எடுத்தீங்கன்னா 2 plus 6 equal to 8. ஆனா இங்க வந்து என்ன வருது, மைனஸ் 4 வருது. அப்போ 2 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ a மைனஸ் c. இப்போ 2 மைனஸ் 6. அப்போ நான் 6 எடுத்தாதான் இந்த கண்டிஷன் கரெக்டா வரும். இப்போ 2 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ இந்த 3 வேல்யூஸ் எடுக்கும்போது மட்டும்தான் இந்த 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ 2 minus 3 6 நான் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ 2 plus 3 is equal to 2 minus b க்கு பதிலா 3. அப்போ 2 minus 3 is equal to minus 1. இப்போ a ஓட வேல்யூஸ் 2, b ஓட வேல்யூஸ் வந்து 3 இருக்கும்.
ஸோ சியோட வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஏவையும் சியையும் கம்பேர் பண்ணணும். இப்போ ஏவும் சி இந்த வேல்யூஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஆன்சர் வராது, -4 வராது. இப்போ 2, 6 இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்தால் மட்டும்தான் -4 கிடைக்கும். ஸோ ஏ அண்ட் பி அண்ட் சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ்ல ஏ அண்ட் பி சி இருக்கிற பிளேஸ்ல நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுத்துறாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்மளுக்கு 1/mod ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதே மேட்ரிக்ஸ்ல நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் மட்டும் வச்சுக்கோங்க பிளஸ் ஏ. இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ஏ இன்வர்ஸா கன்வெர்ட் ஆகும். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ஆர்த்தோகனலுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். இன்னொரு ஃபார்முலா வந்து ஆர்த்தோகனல் கண்டிஷன் இது. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் ஏ இன்வர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அது இன்வர்ஸ் சேம் தான். அப்போ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணா இன்வர்ஸ் கிடைச்சிடும். தட் இஸ் 1/7. இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலமா நம்ம சேஞ்ச் பண்ணிடணும். ஆர்த்தோகனல் கூடிய இன்னொரு கண்டிஷன் தான் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ். நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு சொன்னா போதும். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சதுன்னா அதே வேல்யூஸ் தான் ஏ இன்வர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.